வணக்கம் நண்பர்களே. கலைக்கழைக்களம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செலவை கட்டுப்படுத்தும் 5 எளிய வழிகள். முதலில் உங்களுக்கே சம்பளம் கொடுங்கள். சம்பளம் வந்தவுடனே சேமிப்பை முதலில் ஒதுக்குங்கள். மீதம்தான் செலவுக்கு பயன்படுத்துங்கள். வீடு, உணவு, போக்குவரத்து, பொழுதுபோக்கு என்று பிரித்து செலவு திட்டம் போடுங்கள். தேவையற்ற வாங்குதலை நிறுத்துங்கள். வேண்டும் மற்றும் தேவை இரண்டையும் வேறுபடுத்தி செலவிடுங்கள். யூபிஐ கார்ட் செலவை கண்காணிக்கவும். எவ்வளவு செலவாகிறது என்று தினமும் ட்ராக் பண்ணினால் வீண் செலவு குறையும். வங்கள விரிவாக பார்க்கலாம். சேமிப்பு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் 20% சேமிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்தால் செலவு தானாக கட்டுப்படும். முதலில் உங்களைத்தான் சம்பளம் கொடுங்கள். முழு விளக்கம். முதலில் உங்களை சம்பளம் கொடுங்கள் என்பது சாதாரண சேமிப்பு யோசனை இல்லை. இது ஒரு பணக்கார மனப்பான்மை, வெல்த் மைண்ட் செட். நாம் சாதாரணமாக என்ன செய்வோம்? சம்பளம் வந்ததும் வாடகை, இஎம்ஐ, செலவுகள், கடைசியில் இருந்தால் சேமிப்பு. ஆனா உண்மையில் என்ன நடக்கிறது? கடைசியில் சேமிக்க பணம் மிச்சமே இருக்காது. இந்த முறையின் உண்மை அர்த்தம், நீங்கள் உங்களுக்கே ஒரு முதலாளி போல நடந்து கொள்ள வேண்டும். அதாவது சம்பளம் வந்தவுடன் உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு பகுதி கட்டாயம் கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான செல்ஃப் சேலரி. மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய மாற்றம். செலவுகள் முடிந்த பிறகு சேமிப்பேன். முதலில் சேமித்து பிறகு செலவுகளை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் தான் வாழ்க்கையை மாற்றும். எவ்வளவு சேமிக்க வேண்டும்? தொடக்கத்தில் குறைந்தது 10%. மெல்ல மெல்ல 20%, 30% வரை உயர்த்தலாம். உதாரணம், நீங்கள் 25,000 சம்பளம் வாங்கினால் 2,500 முதல் 7,500 வரை சேமிக்கலாம். சேமிப்பதை எங்கே வைக்கலாம்? உங்கள் செல்ஃப் சேலரியை கீழே சொல்லிய இடங்களில் போடலாம். வங்கி சேமிப்பு கணக்கு, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஆர்டி, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். முக்கியம், இந்த பணத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாத இடத்தில் வையுங்கள். பொதுவான தவறுகள். இந்த மாதம் மட்டும் செலவு அதிகம், அடுத்த மாதம் சேமிப்பேன். சேமித்த பணத்தை மீண்டும் செலவுக்கு பயன்படுத்துவது. திட்டமில்லாமல் முதலீடு செய்வது. இவையெல்லாம் சேமிப்பை நசுக்கும். இதனால் கிடைக்கும் நன்மைகள்: எமர்ஜென்சி வந்தாலும் பதற்றம் இழுக்காது. கடன் எடுக்கும் அவசியம் குறையும். மெதுவாக வெல்த் பில்ட் ஆகும். உங்கள் ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். ஒரு சிறிய உண்மை கதை. ஒரு மனிதர் 2 வருடம் இந்த ரூல் ஃபாலோ பண்ணினார். சம்பளம் வந்தவுடனே 20% சேவ் பண்ணினார். ஆரம்பத்தில் கஷ்டம் இருந்தது. ஆனா 1 வருடத்துக்கு பிறகு ஒரு நல்ல சேவிங்ஸ் உருவானது. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணினார். இதுதான் டிசிப்ளின் பவர். முடிவு: சம்பளம் வந்ததும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், ஆனா நமக்கே கொடுக்க மறந்துடுறோம். அதை மாற்றுங்கள். இன்று முதல் முதலில் உங்களைத்தான் சம்பளம் கொடுங்கள். 2. மாத பட்ஜெட் அமைக்குங்கள். விரிவான விளக்கம். மாத வருமானத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டுமென்றால் மாத பட்ஜெட், அதாவது மந்த்லி பட்ஜெட் அமைப்பது மிகவும் முக்கியம். இது உங்கள் பணத்தை எங்கு செலவழிக்கிறீர்கள், எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதை தெளிவாக காட்டும் ஒரு திட்டம் போன்றது. மாத பட்ஜெட் என்றால் என்ன? மாத பட்ஜெட் என்பது உங்கள் மாத வருமானத்தை முன்கூட்டியே பிரித்து திட்டமிடுவது. எளிமையாக சொன்னால், எவ்வளவு சம்பளம் வருகிறது, எவ்வளவு செலவு செய்யலாம், எவ்வளவு சேமிக்க வேண்டும், இதை கட்டுப்படுத்தும் ஒரு பண மேலாண்மை திட்டம்தான் பட்ஜெட். ஏன் மாத பட்ஜெட் அவசியம்? பட்ஜெட் இல்லாமல் செலவு செய்தால் பணம் எங்கே போகிறது என்று தெரியாது. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். மாத இறுதியில் சேமிப்பு எதுவும் இருக்காது. கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம். ஆனால் பட்ஜெட் இருந்தால் பணம் கட்டுப்பாட்டில் இருக்கும், சேமிப்பு பழக்கம் உருவாகும், மன அழுத்தம் குறையும், எதிர்கால திட்டங்கள் எளிதாகும். மாத பட்ஜெட் எப்படி அமைப்பது? 1. மொத்த வருமானத்தை கணக்கிடுங்கள். முதலில் உங்கள் மாத சம்பளம் அல்லது வருமானம் எவ்வளவு என்பதை தெளிவாக எழுதுங்கள். உதாரணம்: சம்பளம், கூடுதல் வருமானம், ஃப்ரீலான்ஸ் பிசினஸ். 2. நிலையான செலவுகள் பிரிக்கவும். இவை மாதம் தவறாமல் வரும் செலவுகள்: வீட்டு வாடகை, மின்சாரம் / தண்ணீர், போக்குவரத்து, இஎம்ஐ / கடன். 3. மாறும் செலவுகள் கணக்கிடுங்கள். இவை மாதத்திற்கு மாறும்: உணவு, ஷாப்பிங், வெளியே செல்லுதல், பொழுதுபோக்கு. 4. சேமிப்புக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுங்கள். சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமிப்பு தனியாக வைக்க வேண்டும். பொதுவான விதி: குறைந்தது 20% சேமிக்க முயற்சி செய்யுங்கள். 5. செலவு வரம்பு நிர்ணயிக்கவும். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு லிமிட் வையுங்கள். உதாரணம்: உணவு ₹X, போக்குவரத்து ₹Y, ஷாப்பிங் ₹Z. முக்கியமான பட்ஜெட் விதி: சம்பாதி, சேமி, செலவு செய்.
பலர் இதை மாற்றி செலவு சேமி எதிரி ஆக்குகிறார்கள். அதுதான் பிரச்சனை. பட்ஜெட் செய்ய எளிய வழி. நோட்புக் அல்லது மொபைல் நோட்ஸ் பயன்படுத்துங்கள், அல்லது பட்ஜெட்டிங் ஆப் பயன்படுத்தலாம். தினமும் செலவை எழுதும் பழக்கம் உருவாக்குங்கள். முடிவு: மாத பட்ஜெட் அமைப்பது என்பது பணத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது. சரியான பட்ஜெட் இருந்தால் சிறிய வருமானத்திலும் பெரிய சேமிப்பு உருவாக்கலாம். தேவையற்ற வாங்குதலை நிறுத்துங்கள். விரிவான விளக்கம். நம்முடைய சம்பளத்தில் அதிகமாக சேமிக்க முடியாமல் போகும் முக்கிய காரணங்களில் ஒன்று தேவையற்ற செலவுகள்தான். இது தெரியாமலேயே நடக்கும் ஒரு பழக்கம். பிரெயின் 1. நான் இதை உண்மையிலே வேண்டுமா என்று கேளுங்கள். நாம் கடைக்கு போகும்போது அல்லது ஆன்லைனில் பார்க்கும்போது பல பொருட்கள் கவர்ச்சியாக தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி முக்கியம். இது எனக்கு உண்மையிலே தேவைதானா அல்லது ஆசையா? 90% நேரங்களில் பதில் ஆசைதான் இருக்கும். வீஸ் 1. 24 மணி நேர விதி பயன்படுத்துங்கள். ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று தோன்றினால் உடனே வாங்க வேண்டாம். 24 மணி நேரம் காத்திருங்கள். அடுத்த நாளும் தேவைப்படுகிறதா என்று பாருங்கள். பெரும்பாலும் அந்த ஆசை குறைந்துவிடும். சிம் 3. ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது ஆஃபர் ட்ராப்பை தவிர்க்குங்கள். 50% ஆஃப், டுடே ஒன்லி ஆஃபர் போன்றவை நம்மை தூண்டுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நமக்கு தேவையில்லாத பொருளை கூட டிஸ்கவுண்ட் காரணமாக வாங்க வைக்கிறது. கார் 4. ஷாப்பிங் லிஸ்ட் வைத்துக்கொண்டு மட்டும் வாங்குங்கள். கடைக்கு போகும் முன் ஒரு லிஸ்ட் எழுதுங்கள். என்ன வாங்க வேண்டும், எவ்வளவு தேவை. லிஸ்டுக்கு வெளியே ஒன்றும் வாங்கக்கூடாது. ரிஸ் 5. கேஷ் வர்சஸ் கார்டு பழக்கம் மாற்றுங்கள். கார்டு அல்லது யூபிஐ பயன்படுத்தும்போது செலவு உணர்ச்சி குறைவாக இருக்கும். கேஷ் பயன்படுத்தினால் பணம் போவது நேரடியாக தெரியும். செலவை கட்டுப்படுத்த உதவும். அட்டை இறுதி முடிவு. தேவையற்ற வாங்குதலை நிறுத்துவது என்பது பணம் சேமிப்பதற்கான முதல் பெரிய படி. குறைவாக வாங்கினால் அதிகமாக சேமிக்க முடியும். எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 4. கார்ட் செலவை கண்காணிக்கவும். விரிவாக. இன்றைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக பயன்படுத்துவது கேஷ் அல்ல, யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான். இதனால் பணம் செலவாகும் முறை மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. எப்படி செலவானதென்றே தெரியாமல் பணம் குறைந்து போவது. பிரச்சனை என்ன? நாம் ஒரு நாளில் பல சிறிய செலவுகள் செய்கிறோம். ஒரு காஃபி, ஆன்லைன் ஃபுட் ஆர்டர், ஷாப்பிங் ஆப் பர்ச்சேஸ், ரீசார்ஜ் சப்ஸ்கிரிப்ஷன், பெட்ரோல், டிராவல். இவை ஒவ்வொன்றும் சிறிய தொகை போல தெரியும். ஆனால் எல்லாம் சேரும்போது பெரிய தொகையாக மாறிவிடும். மாத இறுதியில் பேலன்ஸ் பார்த்தால்தான் ஷாக் ஆகும் நிலை வரும். ஏன் கண்காணிப்பு முக்கியம்? கார்டு யூபிஐ செலவை ட்ராக் செய்யாமல் இருந்தால் பணம் எங்கே போகிறது என்று புரியாது. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். சேவிங்ஸ் குறையும். பட்ஜெட் கண்ட்ரோல் இல்லாமல் போகும். மன அழுத்தம் கூடும். ஆனால் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்தால் உங்கள் பணத்தின் முழு கண்ட்ரோல் உங்களுக்கே வரும். எப்படி சரியாக கண்காணிப்பது? 1. பேங்க் ஆப், எக்ஸ்பென்ஸ் ஆப் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதை தினமும் ஒரு முறை பார்த்தாலே போதும். 2. டெய்லி ரிவ்யூ பழக்கம் உருவாக்குங்கள். நாள் முடிவில் 2 நிமிடம் மட்டும் யோசிக்கவும். இன்று நான் என்ன வாங்கினேன்? அது தேவையா வேண்டாமா? இந்த சிறிய பழக்கம் பெரிய மாற்றத்தை தரும். 3. மந்த்லி லிமிட் வையுங்கள். கார்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் லிமிட் செட் பண்ணுங்கள். உதாரணம், என்டர்டெயின்மெண்ட், ஷாப்பிங், ஃபுட். இந்த வகையில் பிரித்து லிமிட் வைத்தால் கண்ட்ரோல் ஈஸியாகும். 4. நோட்டிஃபிகேஷனை இக்னோர் செய்யாதீர்கள். ஒவ்வொரு பேமெண்ட் மெசேஜும் முக்கியம். அதை பார்த்து உடனே ரெக்கார்ட் செய்தால் கிளாரிட்டி கிடைக்கும். பவர்ஃபுல் மைண்ட் செட் ரூல். ஸ்பெண்ட் பண்ணணும்னா யோசிக்கணும். ஸ்பெண்ட் பண்ணின அப்புறம் மறக்கக்கூடாது. செலவு செய்யும் முன் யோசிக்கவும், செய்த பிறகு மறக்க வேண்டாம். ஆர்த்தி கருத்து. கார்டியோ செய்வது தவறில்லை. ஆனால் அதை கண்காணிக்காமல் பயன்படுத்தினால்தான் பிரச்சனை. நீங்கள் செலவை ட்ராக் பண்ண ஆரம்பித்தால் பணம் எங்கே போகிறது தெளிவாக தெரியும். தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு தானாக உயரும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் உருவாகும். 5. சேமிப்பு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மிக விரிவான விளக்கம். சேமிப்பு என்பது வெறும் பணத்தை வைத்திருப்பதல்ல. அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் மாற்றும் ஒரு பழக்கம்.
ஆனால் பலர் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை தொடர முடியாமல் போகும் முக்கிய காரணம் ஒன்றுதான்: தெளிவான இலக்கு இல்லாமை. இலக்கு இல்லாத சேமிப்பு என்பது திசை இல்லாத கப்பல் போல. எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் பணம் வந்ததும் போனதும் ஆகிவிடும். இலக்கு ஏன் மிகவும் முக்கியம்? நீங்கள் ஒரு பயணம் செல்ல நினைத்தால் எங்கே போக வேண்டும், எவ்வளவு செலவாகும், எப்போது போய் சேர வேண்டும், இவை அனைத்தும் தெரிந்தால் மட்டுமே நீங்கள் திட்டமிட்டு செலவழிக்க முடியும். அதேபோல சேமிப்பிலும் இலக்கு இல்லாமல் இருந்தால் பணம் வந்ததும் செலவாகிவிடும். எதற்காக சேமிக்கிறோம் என்று மறந்துவிடுவோம். நாளை சேமிக்கலாம் என்ற பழக்கம் உருவாகும். இலக்கு இருந்தால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பு வரும். தேவையற்ற செலவுகள் தானாக குறையும். பணம் கட்டுப்பாட்டில் இருக்கும். 9. இலக்கு உங்கள் மனதை எப்படி மாற்றுகிறது? மனித மனம் தெளிவான நோக்கம் இருந்தால் மட்டுமே கட்டுப்பாட்டில் இருக்கும். உதாரணம்: இலக்கு இல்லாதவர் இன்று சின்ன செலவு, நாளை சின்ன செலவு, மாத முடிவில் பணமே இல்லை. இலக்கு உள்ளவர் நான் 10,000 சேமிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். தேவையற்ற செலவுக்கு இல்லை சொல்ல முடியும். பணம் சேமிப்புக்கு தானாக திரும்பும். இதுதான் மனப்பயிற்சி, ஃபினான்ஷியல் டிசிப்ளின். 11. எந்த மாதிரி இலக்குகள் வைத்துக் கொள்ளலாம்? சேமிப்பு இலக்கு ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை. வாழ்க்கையின் தேவைக்கு ஏற்ப பிரிக்க வேண்டும். ஹவுஸ், அவசர நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட். மருத்துவம், வேலை இழப்பு, எதிர்பாராத செலவுகள். குறைந்தது 3 முதல் 6 மாத செலவுக்கு சமமான தொகை. டிராவல், ஆசை இலக்கு, ட்ரீம் கோல். பயணம், வாகனம் வாங்குதல், வீட்டுக்கான முன்பணம். இது உங்கள் வாழ்க்கைக்கு உற்சாகம் தரும். இன்வெஸ்ட், முதலீட்டு இலக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கோல். நிலையான வருமானம் உருவாக்க, எதிர்கால செல்வம் வளர, ஓய்வு கால பாதுகாப்பு. 14. பெரிய இலக்கு தவறு, சிறிய இலக்கு சரி. பலர் பெரிய இலக்கு வைத்து தொடங்குவார்கள். நான் 5 லட்சம் சேமிக்க வேண்டும். ஆனால் இது ஆரம்பத்தில் மன அழுத்தம் தரும். சரியான வழி: முதலில் 1000, பிறகு 3000, பிறகு 5000, பின்னர் பெரிய இலக்கு. சிறிய இலக்கு என்பது தொடர்ச்சியான வெற்றி. பெரிய இலக்கு என்பது தொடக்கத்தில் சோர்வு. 16. இலக்கு எழுதுவது ஏன் அவசியம்? மனதில் நினைப்பது போதாது. எழுதினால் அது ஒரு திட்டமாக மாறும். கண்முன் இருந்தால் நினைவில் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் முன்னேற்றம் தெரியும். சிறந்த வழி: நோட்டில் எழுதுங்கள், மொபைல் நோட்ஸில் சேவ் செய்யுங்கள், பட்ஜெட் சார்ட் உருவாக்குங்கள். இலக்கு இருந்தால் செலவு எப்படி மாறும்? ஒரு தெளிவான இலக்கு இருந்தால் இந்த செலவு தேவையா என்று கேட்க ஆரம்பிப்பீர்கள். இம்பல்ஸ் பையிங் குறையும். சின்ன சின்ன சேமிப்புகள் கூட சேர்ந்து பெரிய தொகையாக மாறும். உதாரணம்: தினம் 100 ரூபாய் சேமித்தால் மாதம் 3000, வருடம் 36,000. இது சிறிய பழக்கம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வாழ்க்கை மாற்றம் எப்படி வரும்? சேமிப்பு இலக்கு வைத்தால் மன அமைதி கிடைக்கும். கடன் வாங்கும் பழக்கம் குறையும். எதிர்கால திட்டங்கள் எளிதாக நடக்கும். நிதி சுதந்திரம் நோக்கிச் செல்ல முடியும். இலக்கு இல்லாத சேமிப்பு என்பது ஓடும் பணம். ஆனால் இலக்கு வைத்த சேமிப்பு என்பது வளர்கின்ற வாழ்க்கை. இன்று ஒரு சிறிய இலக்கு வைத்தால் நாளை உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்ய மறக்காதீங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அனுபவமும் எங்களுக்கு முக்கியம். இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோக்கள் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.